அண்மை செய்தி அதிமுக மாவட்ட செயலாளர்களை மாற்றி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மாற்றி அமைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த திடீர் உத்தரவிற்கு காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக அதிமுகவில் பல பிளவுகள் என்பது ஏற்பட்டது. குறிப்பாக எஸ்பி வேலுமணி தலைமையில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் அவர்கள் அனைவரையுமே கட்சியினுடைய பொறுப்பிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன் பிறகாக அவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மீண்டும் அதிமுகவில் இணைந்தார்கள். அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்படும், மீண்டும் அதே பொறுப்புகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது அதிரடியாக பல அறிவிப்புகளை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கடம்பத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் இன்பநாதன் அவர்களை நியமித்து அவர் உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கிறார். அதே போல வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்டத்திற்கு கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சந்தான கிருஷ்ணன் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளராக வெங்கடாச்சலம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக ஜெயபெருமாள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளராக சுசிகரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாவட்டத்தில் இருந்த நிர்வாகிகள் அனைவருமே ஒரு சில தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல பல்வேறு பொறுப்புகளில் இருந்தும் பலரை நீக்கி அவர் உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்டத்தையுமே, அதாவது மாவட்டம், ஒன்றியம், நகரம், பேரூராட்சி, கழகம், சார்பு அணி உள்ளிட்ட பல நிர்வாகிகளை மாற்றி எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக ஒட்டுமொத்தமாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஏற்கனவே அவர் வகித்து வந்த மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பிலிருந்து அவர் ஏற்கனவே நீக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் புதிதாக அவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்படும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது புதிய மாவட்ட செயலாளராக திருமதி ஜோதி ஸ்டெல்லா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கருங்கக்காடு ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவர். அதே போல கந்தர்வக்கோட்டை ஒன்றிய செயலாளர்கள் மாற்றம் செய்யப்பட்டு புதிதாக ஒன்றிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இன்னொரு மாவட்டமாக கொங்கு மாவட்டமாக பார்க்கக்கூடிய அதிமுகவின் ஒரு கோட்டையாக இருந்த அந்த மாவட்டங்களிலும் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக எஸ்பி வேலுமணி அவர்கள் அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த நிலையில் அவருக்கான மீண்டும் அந்த பொறுப்பு என்பது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென எடப்பாடி பழனிசாமி பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக மாவட்டங்களை பிரித்து ஏற்கனவே இதுதான் பேசப்பட்டிருந்தது. அதாவது எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்குமே கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளராக இருந்தார். அவருக்கு கீழாக 6 சட்டமன்ற தொகுதிகள் வந்தன. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அழைத்து 3 சட்டமன்ற தொகுதி உங்களுக்கும், 3 சட்டமன்ற தொகுதிகள் வேலுசாமி அவர்களுக்கும் கொடுக்கிறேன் என்று தெரிவித்ததற்கு எஸ்பி வேலுமணி எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அந்த மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்திருக்கிறார். குறிப்பாக திருப்பூர் மாநகர் மாவட்டம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் மாநகரம், புறநகர் கிழக்கு மாவட்டம், திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்டம் என்று பிரிக்கப்பட்டு திருப்பூர் மாநகர் மாவட்டத்திற்கு வேல்குமார் என்கின்ற சாமிநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்டத்திற்கு செல்வகுமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கு முன்னாள் அமைச்சரும் முன்னாள் எம்பியுமாக இருந்த சிவசாமி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே கோயம்புத்தூரை 2ஆக பிரித்திருக்கிறார்கள். குறிப்பாக கோயம்புத்தூர் புறநகர் தெற்கு மாவட்டம், இதற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல கோயம்புத்தூர் புறநகர் மத்திய மாவட்டம் தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு, சூலூர், இந்த தொண்டாமுத்தூர் தொகுதி தான் எஸ்பி வேலுமணியினுடைய தொகுதி. அந்த கோவை புறநகர் மத்திய மாவட்டத்திற்கு சேமா வேலுசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார், முன்னாள் அமைச்சராக இருந்தவர். அதே போல திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டம், திருச்சி புறநகர் கிழக்கு மாவட்டம் என்று
பிரிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டத்திற்கு மனோகரன் முன்னாள் அரசு கொறடாவாக இருந்தவர். அமமுகவில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்து அதிமுகவில் இணைந்தவர். அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல திருச்சி புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக சிவக்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தஞ்சாவூர் பிரிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாநகர மாவட்டம் ஆர் காந்தி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தஞ்சாவூர் மத்திய மாவட்டம் ராஜமாணிக்கம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் பழனிவேல், அதே போல புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் ராமு உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல புதுக்கோட்டை கிழக்கு மாவட்டம் ஞான கலை செல்வன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல புதுக்கோட்டை மாவட்டத்தை 3ஆக பிரித்து அதில் மூவருக்கு மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது ஏற்கனவே இருந்தவர்களுக்கான அந்த பொறுப்பு என்பது வழங்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. இதன் காரணமாக அவர்கள் மாற்றுக் கட்சிக்கு செல்வார்களா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அஸ்வினி, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜேஷ். விருதுநகர் மாவட்ட செயலாளராக தற்பொழுது ஜெயபெருமாள் நியமனம் என்று ஏபிஎஸ் தரப்பிலிருந்து அறிவிப்புகள் வெளியாகியுள்ளதை ஆன்மீ செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அதிமுக மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளதை ஆன்மீ செய்தியாக பார்த்து வருகிறோம்.